வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதரவுக்கு உண்மையிலே எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னடா இவன் ரொம்ப மெதுவாக பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அதிகமாக பேச முடியாத ஒரு சூழல். இன்றைய சூழலில் நேற்று ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த செய்தி என்னவென்றால், முன்னாள் இயக்கத்தில் இருந்து பின்பு பிரிந்து சென்று இயக்கத்தை சார்ந்தவர்கள் அழிவை நோக்கி அதாவது அழிந்து விடக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் கருணா அவர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக எல்லோர் மனதிலுமே உண்டு. ஆனால் நேற்று ஒரு தேரர் ஒருவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை எடுத்து வைத்தார். அந்த தகவல் என்னவென்றால், தேரர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல், அந்த இறுதி யுத்தம் நடைபெற்ற பொழுது அதிலே கைப்பற்றப்பட்ட பெரும்பாலான ஆயுதங்கள் எங்கு போனது என்று யாருக்கும் தெரியாது. அந்த ஆயுதங்களை எல்லாம் கருணா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கவர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு போராட்டத்திற்கான களத்திற்குள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அரசு இதை குறித்து அவதானிக்க வேண்டும் என்கின்ற செய்தியை பதிவிட்டிருக்கிறார். உண்மையிலே இது நடைபெறக்கூடிய ஒரு விடயமா, அல்லது திட்டமிட்டு தமிழர்கள் மீது மீண்டும் ஒரு பொய் பிரச்சாரம் கட்டியமைக்கப்படுகிறதா? இந்த கேள்விகள் எழும்பக்கூடிய ஒரு களம்தான் நேற்று அந்த செய்திகளை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் உணரக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த செய்திகள் வலுவடைய தொடங்கி கொண்டு இருக்கின்றன. பலர் இது சார்ந்த கருத்துக்களை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு மக்களை பொறுத்த மட்டில் கருணா அவர்கள் நமக்காக களத்தில் நிற்பார் என்கின்ற விடயத்தில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு சில காலங்களுக்கு முன்பு கருணா அவர்கள் கருணான் படையணி என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருந்தார். அதன் பின்பு அந்த அமைப்பு நாங்கள் செயல்படுகிறோம், மக்களில் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்கின்ற விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த அமைப்பை தொடங்கினார். அதன் பின்பு அந்த அமைப்பின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக அமைதிக்கு சென்றது. அதன் பின்பு தேர்தலை மையப்படுத்தி பிள்ளையான் அவர்களோடு கூட்டு என்றார். அதற்காக ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். அந்த அமைப்பும் ஒரு சிதறல் காணக்கூடிய ஒரு களத்தை எட்டிவிட்டது. இப்பொழுது கருணா அவர்கள் அமைதியாக இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் கருணா அவர்கள் அந்த அமைதிதான் பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதற்கான களமாக இருக்கும் என்று தேரர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அல்லது நடைபெறுமா, அல்லது திட்டமிட்டு இது எடுத்து வைக்கக்கூடிய பொய் பிரச்சாரமா என்கின்ற விடயங்கள் பலர் மனங்களில் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. நம்மளுடைய மனங்களிலுமே அது ஒரு பிரதான களத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் சில செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கின்றது. 323 கொள்கலன்கள் இலங்கைக்குள் சுங்க அதிகாரிகளுடைய அனுமதியை வேறு விதமாக பெற்றுக்கொண்டு உள்நுழைந்திருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்தார். தற்பொழுது கூட வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். நான் வெளிநாடுகளுக்கு சென்ற பொழுது அதில் என்ன உண்மைகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அதற்கான செய்திகள் எனக்கு கிடைத்தது. நான் அந்த செய்திகளை வெளியிட ஆரம்பித்து விட்டால் பல உண்மைகள் தெரிய ஆரம்பித்துவிடும். என்னை நீங்கள் விசாரிப்பதற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கொண்டு செல்லலாம் என்கின்ற அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அந்த கொள்கலன்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அந்த கொள்கலன்களில் ஆயுதங்கள் இருந்தது என்கின்ற ஒரு செய்திதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் அரசு சார்பில் இதற்கு எந்தவிதமான ஒரு தெளிவான விளக்கமும் கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில்தான் கருணா அவர்களை மையப்படுத்திய செய்தி. இந்த கருணா அவர்களை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய செய்தி பல மட்டங்களில் சிந்திக்க வைத்திருக்கிறது என்று தான் கணிக்க முடிகின்றது. காரணம், தொடர்ச்சியாக கருணா அவர்களை மையப்படுத்தி எந்த செய்தியும் வராத பட்சத்தில் இந்த தேரர் அவர்கள் இந்த செய்திக்கு ஏன் முனைப்பு கொடுத்து பேச வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகள் எப்பொழுது தெரியும், எப்படி தெரியும் என்கின்ற விடயங்கள் நாம் அறியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அகிம்சை ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விடயங்கள் இதுபோன்ற விஷம பிரச்சாரத்தால் அடிபட்டு போவதற்கான ஒரு களம் உருவாகிவிடுமோ என்கின்ற ஐயப்பாடு தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் அரசு சார்பில் இம்முறை
தியாகங்களை நினைவுகூரக்கூடிய களங்களை எடுப்பதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஈழத்து இளவரசியாக இருக்கக்கூடிய அந்த சகோதரியை மையப்படுத்தியும் அவர்களுடைய வழிகாட்டலிலும் சில பேர் இப்பொழுது அந்த தியாகங்களை நினைவு கூறக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளையும் நாம் முல்லைநெட் என்கின்ற இந்த வலையொலிகளிலெல்லாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் ஒரு சுதந்திரமான களத்தை நோக்கி வடக்கு கிழக்கு இப்பொழுது மாறத் தொடங்கி இருக்கிறதா என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றன. இந்த எண்ணத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற பொய் பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறார்களா, அல்லது இதுபோன்ற பொய் பிரச்சாரங்கள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக்கொண்டு இருக்கின்றன. தமிழர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஏதாவது ஒரு திசையிலிருந்து விடிவு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தமட்டில் இப்பொழுது தமிழர்களுக்கு, அதாவது தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்களுக்கும் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும், அதாவது தமிழர் தாயகத்தில் இருந்து வந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் பல அணுகுமுறைகளை இந்தியாவில் சார்பில் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அது அரசு சார்பில் என்று சொல்வதை விட இந்திய மக்களின் சார்பில் அவைகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஒரு மாற்றம் சார்ந்த களத்தை நோக்கி இப்பொழுது தமிழர் பிரச்சனை மாறத் தொடங்கி கொண்டு இருக்கிறது. எப்பொழுதுமே ஜனநாயகத்தை மையப்படுத்திய போராட்ட களமும் அரசியலை மையப்படுத்திய போராட்ட களமும் ஏதாவது ஒரு கோணத்தில் வெற்றியை நோக்கி நகரும் என்பதுதான் வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது தமிழர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் இப்பொழுது அந்த 2009 பின் இதுவரை அவர்களை பொறுத்தமட்டில் தங்களுடைய அனைத்து பணிகளையுமே அகிம்சை சார்ந்த களத்திலும் அரசியல் சார்ந்த களத்திலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அதனை மையப்படுத்திய களங்களுக்கு முனைப்பு கொடுத்து அவர்கள் அதிலே வேகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். பல ஐநா மன்றத்தின் கதவுகளையும் சமூக அமைப்புகளையும் கதவுகளையும் தட்டி உயர் தலைவர்களை தட்டி எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கட்டி கொண்டு இருக்கின்றன. ஐநா மன்றம் இலங்கைக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்றும் இன்னும் சில ஸ்காட்லாந்து போன்ற நாடுகள் எல்லாமே இலங்கைக்கு எதிரான ஒரு அணுகுமுறை எடுப்பதற்கான களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் பரவலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் இந்த தேரர் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டி அமைக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. காத்திருந்துதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.